அனைவருக்கும் சோஸ்தரம். நான் உங்கள் நெல்சன் பேசுகிறேன். ஓகே, இப்பொழுது ஒரு சின்ன பைபிள் ஷேரிங் செய்யலாமா? எதுனா, மெத்தியூ வசனம் 21 verse 18 22. ஜீசஸ் curses the fig tree. சரியா? On his way back to the city early next morning, Jesus was hungry. He saw a fig tree by the side of the road and went to eat, but found nothing on it except leaves. So he said to the tree, "You will never again bear fruit." At once the fig tree dried up. The disciples saw this and were astounded. "How did the fig tree dry up so quickly?" they said. Jesus answered, "I assure you that if you believe and do not doubt, you will be able to do what I have done to this fig tree. And do not only this, but you will even be able to say to this hill, 'Get up and throw yourself in the sea,' and it will. If you believe, you will receive whatever you ask for in prayer." Okay. இயேசு ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்த்துருக்கிறார். சரியா? ஒரு அத்தி மரம்னா ஓகே, நம்ம ஒரு சிம்பிளாக வச்சுக்கிறதுனா ஒரு மாங்காய் மரம் பார்த்துருக்கிறாரு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு வேகமாக அந்த மாங்காய் மரத்தில் போயிட்டு சரி ஒரு கனி எடுத்து சாப்பிட்லான்னு அவர் போயிருக்கிறார். போய் பார்க்கும் பொழுது அந்த மரத்தில் ஒரு பழம் கூட இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், அந்த மரத்தை பார்த்து, இந்த மரத்தில் தான் ஒன்றுமே இல்லையே, அந்த மரம் இதுக்கப்புறமே பழமே காய்க்காதபடிக்கு அவர் அந்த மரத்தை பார்த்து சொன்னார். அந்த மரம் உடனே காஞ்சி போயிடுச்சு. சரியா? இதை பார்த்துட்டு அவரோட சீடர்கள் இயேசுவிடம் சொல்கிறானுங்க, இது எப்படி சாத்தியம் என்று கேட்குறாங்க. அப்போ இயேசு உடனே அவரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நம்பினீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், கவலையிடாமல் கேள்விக்குறி ஏறாமல் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், நான் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்யலாம், மேலும் இதோடு ஒன்றும் பெரிய காரியங்களும் நீங்கள் செய்யலாம் விசுவாசத்துடன். அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, அந்த மலையை பார்த்து ஏஞ்சி போய் உன்னை நீ தண்ணி உழுக்க போட்டுக்கோன்னு சொன்னால் அந்த மலை ஏறி போய் சொந்தமாக தண்ணி உழுக்க உளுந்துரும்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. நீங்கள் நம்பினீர்கள், நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் ஜெபத்தில் என்ன கேட்டாலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் முதலாக நம்ம பார்க்க வேண்டியது, இன்று நாம் என்ன மாதிரி ஒரு மரமாக இருக்கிறோம்? கர்த்தருக்குள் நாம் என்ன மாதிரி ஒரு மரமாக இருக்கிறோம்? கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கிறோமா, இல்லை ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்குறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த கனிகளும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? கனிகள் நான் என்னத்தை சொல்கிறேன்னா, அன்பு, பாசம், நேசம், கடவுளோட வார்த்தைகளை பறைசாற்றுறது, மித்தவர்களிடம் கடவுளை பற்றி அறிவிக்கிறது. கடவுளை நம்ம அப்படி அறிவிக்கிறதுனா, என்னோட வேலை நான் சிம்பிளாக சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் சரின்னு நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம கடவுளை அறிவிக்கணும்னா முதல் அன்பு காட்டணும். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அன்பே கடவுள் என்றால் அன்பு தாங்க. அன்பு செய்வோம், ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோம். ஜாதி பாராமல், மதம் பாராமல், இனம் பாராமல், கலர் பாராமல், பணத்தை பாராமல், மேலே கீழே ஏற்று தாழ்மை பாராமல் அனைவரையும் முழுமையாக அன்பு செய்வோம். நம்மளோட 2ஆம் கட்டளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீ உன்னையே நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு அழகான சட்டை வேணும், எனக்கு அழகான சுடுவார் வேணும், எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், நான் இருக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், நான் ஓட்டுறதுக்கு நல்ல காடி வேணும், நான் செய்கிறதுக்கு நல்ல வேலை வேணும். இதே மாதிரி தாங்க எல்லாரும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரையும் நம்ம அவங்கவுங்க வாழ்க்கையில் வர அதிசயத்தையும் தரிசனத்தையும் அவங்க வாழ்க்கையில் வர அபிஷேகத்தையும் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தையும் நம்ம நிப்பாட்டக்கூடாது, தடுக்கக்கூடாது. நம்மளால் உதவி செய்ய முடியலனாலும் கூட இருந்து நீங்கள் மின்னுக்கு போகிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். மனசார நீங்கள் 4 பேர்த்துக்காக சந்தோஷப்படுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆக்குவார். நீங்கள் ஒரு கனி உள்ள செடியாக வளருவீர்கள். 2வது காரியம் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஜெபத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஒன்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்னா, ஆண்டவரே நானும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நானும் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன், நானும் குளிச்சுட்டோன்னு ஜெபிக்கிறேன், காலையிலையும் ஜெபிக்கிறேன், மாலையிலையும் ஜெபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் அதெல்லாம் நடக்க மாட்டுது. ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லியிருப்பேன்ல, என்ன சொன்னேன்னா, நமக்கு எது எப்போ தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். நம்ம தட்டிட்டோம்,
நம்ம கேட்குறோம், ஆண்டவர் கொடுக்குறார். அதை நம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். வீட்டிலே உக்காந்துக்கிட்டு எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொன்னால் வேலை நம்ம வீடை வந்து வாசல் கதவு தட்டி வா வான்னு கூப்பிடாது. அதுக்கு நான் என்ன ஒரு முயற்சி போடுறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது, ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என் கூட இருக்குது. நான் ஜெபித்துட்டு ஒரு வேறு இடத்துல போய்ட்டு நான் வேலைக்கு வந்து எழுதி போடணும், இமெயில் செக் பண்ணணும், நான் வந்து இது மாதிரி நிறையா இன்டர்நெட்டில் வந்துட்டு நிறைய வெப்சைட் இருக்குது, அதில் பூந்து அப்ளை பண்ணணும், பல இடத்துல அப்ளை பண்ணணும். அதுக்காக ஆண்டவர் கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு இந்த பேஸ் இடத்துல வந்து இன்டர்வியூ கூப்பிடுவார். அங்கே இன்டர்வியூக்கு போகணும். கண்டிப்பாக அந்த வேலை நமக்காக ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அந்த வேலையும் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நம்மளும் வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்தில் எஃபர்ட் பண்ணணும். வீட்லேயே உட்காந்து எனக்கு முடியல ஆண்டவரே சொன்னார்னா ஆண்டவர் நம்மளை வந்து பயன்படுத்த மாட்டாருங்க. நம்ம ஒரு விசுவாசியோட நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ற ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக வாழணும்னா நம்மளும் எஃபர்ட் போட்டு ஓடணுங்க. 2 கையில் தட்டினா தாங்க ஓசை வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் வந்து மேஜிக் மேன் இல்லை. சக்குன்னு கண்ணை மூடிடுதா உனக்கு ஒரு பெரிய வீடு கொடுத்துறேன், தா உனக்கு மோட்டர் கொடுத்துறேன், தா உனக்கு வேலை கொடுத்துறேன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் அதை கஷ்டப்பட்டு தேடி அனுபவிக்கும் போது தான் அதோட வலி, அதோட வேதனை, அது எவ்வளோ ப்ரெஷஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். என்றைக்குமே நான் அதை விட்டுறக்கூடாது. ஒரு வீடை நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினீங்கன்னா அது ஒரு காலத்தில் உங்களால் காசு கட்ட முடியாமல் போகும்போது கூட உங்கள் மனசில் ஒரு வலி இருக்கும். ஐயோ நான் ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கணும் இந்த வீட்டுக்கு, எப்படியாச்சும் இந்த வீடை நான் பாதுகாக்கணும். அதுக்காக நீங்கள் உழைப்பீங்க, எதையாச்சும் உழைப்பீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிப்பீங்க, அதுக்காக உழைப்பீங்க. அந்த மாதிரி உழைப்பை நீங்கள் போடுவீங்க. அதே மாதிரி தாங்க எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஜெபிச்சதுக்கப்புறம் அந்த எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம ருசிக்கிறோம்ல, அதுதாங்க நம்மளுக்கு வேணும். அதுதாங்க ஆண்டவருக்கு வேணும். நம்ம வெட்டியாக இருந்துக்கிட்டு ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, ஆண்டவர் என்னை பார்க்கலன்னா ஆண்டவரே ப்ளேம் பண்ணாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம் தேவன் பெரியவர். இந்த பூலோகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன் பெரியவர். நம்ம வந்து அவர் கண்ணு மின்னுக்கு ஒரு தூசி தான். இப்படி தட்டி விட்டார்னா நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ். நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணுன்னு சொல்ல, எதையும் வந்து பர்சனலாக யாரையும் அட்டேக்கும் பண்ணல. இது என்னோடய பர்சனல் ஷேரிங் எல்லாத்துக்கும். நன்றி. வணக்கம்.